வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். இன்றைய சிந்தனை, வான்காந்தம் என்றால் என்ன? மெய்யன்பர்களே, இந்த மனித வாழ்க்கை, இந்த உயிரினங்களின் வாழ்க்கை, இந்த பிரபஞ்சத்தின் ரகசியம், இவை அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு இந்த காந்தம் என்ற ஒரு தத்துவத்தை முழுமையாக உணர்ந்து தெளிந்து கொண்டால் அனைத்தையும் அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒன்றுதான் இந்த காந்தம் என்று சொல்லுகிறோம். அந்த காந்தம் என்பது ஒரு ஆற்றல் என்று விஞ்ஞானம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதற்கு 2 தன்மைகள் இருக்கிறது. ஈர்ப்பு சக்தி, தள்ளும் சக்தி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதுவெல்லாம் புலன்களால், கருவிகளால் பார்த்து உணரக்கூடியதாக இல்லை. ஆனால் இதை ஒரு ஆற்றல் என்று மட்டும் அது பயன்படுத்திக் கொள்கிறது. இந்த விஞ்ஞானம் எதையெல்லாம் நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம் என்று சொன்னாலும் அது கண்டுபிடித்த அனைத்தினுடைய மூலமும் இந்த காந்தம் என்பதிலிருந்து வெளிப்பட்டதாகத்தான் இருக்கும். அந்த காந்தத்தின் திணிவு நிலைகளையே மாற்றி 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 இங்கு மனிதர்கள் அதை உருமாற்றம் செய்கிறார்கள். அதாவது இந்த காந்தத்தை உருவாக்குவது என்பது இல்லை, உருமாற்றம்தான் செய்கிறார்கள். உருவாக்குவது யார்? உருமாற்றம் செய்வது யார்? இந்த இடம் ஆன்மீகத்தின் ஒரு உச்ச நிலை. இந்த இடத்தில் ஒரு தெளிவு வேண்டும். அந்த தெளிவு வரும்போதுதான் மனிதனுடைய தன்முனைப்பு அகலும். உருவாக்குவதும் உருமாறுதலும், இந்த 2 வார்த்தைகளை நன்றாக சிந்தனை செய்து பாருங்கள். காந்தம் என்பதை மனிதனால் உருவாக்க முடியாது. அப்ப காந்தம் என்பது இயற்கையில் உருவாகக்கூடியது. அதனுடைய அந்த உருவாக்குதலை செய்து கொண்டிருப்பது இயற்கையாகிய இறைவன் மட்டுமே. சரி, அதை உருமாற்றம் செய்வதில்தான் இவ்வளவு ஆடம்பரமும் படாடோபமும் இப்பொழுது வெளிப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அனைத்தும் உருமாற்றம் மட்டுமே. எல்லாத்தையும் உருமாற்றம் செய்துவிட்டு இதை நான் கண்டுபிடித்து விட்டோம் என்று ஒவ்வொரு விஞ்ஞானிகளும் பாராட்டப்படுகிறார்கள். அவர்கள் இருப்பதை கண்டு அதை உருமாற்றம் செய்தார்கள், அவ்வளவுதான். இதைத்தான் மகரிஷி அவர்கள் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டார்கள். மனிதன் என்பவன் இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றுபவன்
என்று சொல்லிவிட்டார். அந்த இயற்கை வளம் என்பது எது? இயற்கை வளத்தில் என்னென்னவெல்லாம் இருக்கிறது? இயற்கை வளத்தில் அது இருக்கு, இது இருக்கு, இது இருக்குன்னு இயற்கை வளம் நிறைந்திருக்கிறது என்று பூமிக்கு மேலேயும் பூமிக்கு உள்ளேயும் இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு, இங்கு அது இருக்கிறது, அங்கு அது இருக்கிறது, இது என்னுடைய இடத்தில் இருக்கிறது, இந்த இடத்தை நான் தான் எடுத்துக்கொள்வேன், இது இயற்கை. அது இயற்கையினுடைய வளம். அந்த இயற்கையினுடைய வளம் என்று எதை எதையோ சொல்லுகிறோமே, அது எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா காந்தம். காந்தம் தான் அடிப்படையாக, காந்தம் மட்டுமே. அந்த அடிப்படை காந்தம் என்பது உருவாகக்கூடியது, உருவாகி கொண்டே இருப்பது. இன்னும் கூட அப்படிதான் சொல்லணும். உருவாகியது என்று சொல்லக்கூடாது, உருவாகி கொண்டே இருப்பது என்று சொல்கிறோம். இதைத்தான் காந்தம் என்று சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட அந்த இயற்கை வளம் என்பது, அதனுடைய திணிவு நிலைகளைத்தான் நாம் பல்வேறு இயற்கை வளங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைத்தும் இறைவன் என்றுதான் பார்க்க வேண்டும். இந்த காந்தத்தை தான் கடவுளாகவே பார்த்தார்கள் நமது முன்னோர்கள். காந்த கடவுள் என்று சொன்னார்கள், காந்தன் என்று சொன்னார்கள். இப்பொழுது அதையெல்லாம் கந்தன் என்று ஆக்கிவிட்டோம். ஆக இந்த வான்காந்தம் என்று சொல்லக்கூடியது ஒரு காந்தம். இது எங்க இருக்கிறது என்றால் இயக்க பிரபஞ்சம் முழுவதும் இடைவிடாது நிறைந்து இருக்கிறது. இந்த இயக்க பிரபஞ்சம் என்று சொன்னாலே அது மகரிஷி அவர்கள் அதற்கு ஒரு பெயரை சொல்வார்கள், காந்த வெளி என்று சொல்வார்கள். சுத்தவெளி என்பது எல்லையற்ற பரவெளி. அந்த எல்லையற்ற பரவெளிக்குள்ளாக இது காந்த வெளி என்று சொல்வார்கள். அப்ப இந்த இயக்கம் என்ற சுழல் என்ற ஒரு விண் என்பது தோன்றி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இடம் முழுவதிலும் காந்தம் என்பது தோன்றிக் கொண்டே இருக்கிறது. அப்படி என்றால் இயக்கம் என்று இருக்கும் இடத்தில் காந்தம் என்பது தோன்றி இருந்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த இயக்க பிரபஞ்சம் முழுவதும் முழுமையாக காந்தத்தால் நிரம்பப்பட்டிருக்கு. அதை அடிப்படை காந்தம் என்று வைத்துக் கொள்வோம். இந்த அடிப்படை காந்தம் என்பது எங்கு உற்பத்தியாகினது, எவ்வாறு அது உற்பத்தியாகியது, எவ்வாறு உருவாகியது என்றால் தனக்குத்தானே சுழன்று கொண்டிருக்கும் அந்த சுழல் அலை அதன் மையத்தில் இருக்கக்கூடிய சுத்தவெளியோடும் அந்த புறத்தில் இருக்கக்கூடிய சுத்தவெளியோடும் உரசிக்கொண்டேதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சுழல் என்ற ஒன்று சுத்தவெளியோடு உரசாமல் இயங்குவதே இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த சுழல் என்பதே அந்த வெளிக்குள்ளாகத்தான் இருக்கிறது. சுத்தவெளிக்குள்ளாகத்தான் இந்த சுழல் இருக்கிறது. அந்த சுத்தவெளியோடு உரசி உரசி அந்த உரசினால் வெளிப்பட்ட காந்தம் அது இந்த சுத்தவெளிக்குள்ளாகவே நிறைந்திருக்கிறது. எனவே எங்கும் நிறைந்தது சுத்தவெளி, அதன் உள்ளே நிறைந்திருப்பது காந்தவெளி. அவ்வளவுதான். இதைத்தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய காந்தத்தைத்தான் வான்காந்தம் என்று சொல்லுகிறோம். ஏன் இந்த வான்காந்தம் என்று பெயர் வைக்க வேண்டியதாக இது? காந்தம் என்றால் போதும்,
அவ்வளவுதானே. ஏன் வான்காந்தம் என்று பெயர் எப்பொழுது வந்தது? பஞ்சபூதங்களாக இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை வான்காந்தம் என்ற பெயர் இல்லை, வெறும் காந்தம் மட்டுமே. எப்பொழுது இந்த 5 பஞ்சபூதங்கள் இணைந்து உயிரினம் என்று தோன்றியதோ, அந்த உயிரினம் என்று தோன்றி அந்த 5 பஞ்சபூதங்கள் இணைந்து இயங்கும் பொழுது அதற்கு உள்ளாக உருவாகக்கூடிய காந்தம் இருக்கிறதே, அந்த காந்தம் என்ன செய்கிறது என்றால், பொதுவாக காந்தம் இயக்க பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறோம். இந்த காந்தத்தினுடைய எல்லை பிரபஞ்சத்தின் எல்லை. அந்த காந்தத்தினுடைய மையம் இந்த பிரபஞ்சத்தினுடைய மையம். ஆனால் இந்த ஜீவகாந்தம் என்று ஒன்று தோன்றுகிறதே, அது என்ன செய்கிறது என்று சொன்னால், அது எந்த உடலுக்குள்ளாக தோன்றுகிறதோ அந்த உடலின் எல்லை இருக்கிறது அல்லவா, அந்த உடலின் எல்லைக்கு உட்பட்டு, அந்த உடலின் ஈர்ப்பு கர்மயத்துக்கு உட்பட்டு, அந்த ஈர்ப்பு விசைக்கு உட்பட்டு அந்த உடலின் எல்லை அளவில் அழுத்தமாய் நிறைந்து நிற்கிறது. அப்ப ஒவ்வொரு உடலிலும் அது ஒரு காந்த களமாக தனித்தனியாக ஒரு மையத்தை ஏற்படுத்தி கொண்டு சுழன்று கொண்டிருக்கிறது அல்லவா. அப்படி என்றால் இந்த இயக்க பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடியது வான்காந்தம். அந்த ஒவ்வொரு உயிரினத்தின் உடலை மையமாக கொண்டு, உடலை எல்லையாக கொண்டு சுழன்று கொண்டிருப்பது ஜீவகாந்தம் என்று சொல்லப்படுகிறது. அது ஜீவகாந்தம் என்று அந்த பெயர் வைக்கப்பட்டதனால் இந்த பொதுவான காந்தம் என்பதை வான்காந்தம் என்று பெயர் இட்டுக்கொண்டோம், அவ்வளவுதான். அப்படி இல்லை என்றால் இது வெறும் காந்தம் மட்டுமே. அப்ப இன்றைக்கு உயிரினங்கள் என்பது எத்தனை கோடி இங்கு இருக்கும். மனிதர்களே 850 கோடி இருக்கிறோம். இன்னும் 5 அறிவு விலங்கினங்கள், 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, ஓரறிவு தாவரங்கள், எத்தனை கோடான கோடி உயிரினங்கள். ஒவ்வொன்றிலும் தனித்த ஒரு சுழல் இயக்கமாய் ஜீவகாந்தம் என்பது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது தனித்து இயங்கினாலும் அதுவும் காந்தமே. இந்த வான்காந்தமும் ஜீவகாந்தமும் ஒன்றுதான். அதனுடைய தன்மையில் எல்லாமே ஒன்றுதான். அது உடலுக்குள்ளாக இருக்கும் வரை ஜீவகாந்தம் என்ற பெயர் வருகிறது. அந்த உடலிலிருந்து அதுவே வெளியே வந்துவிட்டால் வான்காந்தமாக மாறுகிறது. இந்த வெளியில் இருக்கக்கூடிய வான்காந்தம் உடலுக்குள்ளாக சென்று விட்டால் ஜீவகாந்தமாக மாறுகிறது. ஜீவகாந்தமாக மாறும் பொழுது அது இந்த உடலை பராமரிப்பதும் உடலை இயக்குவதுமான அந்த வேலையை செய்வது மட்டுமல்லாமல் மனம் என்ற ஒரு உணர்கருவியாக மலர்கிறது என்பதுதான் அந்த ஜீவகாந்தமாக மாறும் இடத்தில் அதற்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை. இந்த வான்காந்தம் என்பதில் மனம் என்று மாற்றம் இல்லை. ஆனால் ஜீவகாந்தம் என்று இருக்கும் பொழுது அது மனமாகவும் செயல்படுகிறது. அப்ப இந்த காந்தம் என்பதில் வான்காந்தம் என்பது பொதுத்தன்மையாக இருந்தாலும் இந்த ஜீவகாந்தம் என்பது ஒரு சிறப்பு தன்மை வாய்ந்தது என்று சொல்லலாம். அது அந்த உடலை பராமரிப்பது, உடலை உடலாக பராமரிப்பது, உடலில் உள்ள உறுப்புகளின் இயக்கத்தை இயக்குவது, மனம் என்ற உணர்கருவியாகி 5 புலன்கள் மூலமாக அழுத்தம், ஒளி, சுவை, மனதை உணர்வது,
அது மட்டுமல்லாமல் ஆறாவது அறிவாக இருந்து இந்த இயற்கை அனைத்தையும் உணர்வது. இப்ப பாருங்க, இப்ப நாம் இதை பேசிக்கொண்டிருக்கிறோம், மனதால் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த உணர்ந்து கொண்டிருக்கக்கூடியது எது? அதே காந்தம் தான். இப்ப இந்த காந்தத்தை வைத்துக் கொண்டே காந்தத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். வான்காந்தம் ஜீவகாந்தம் என்று பேசிக்கொண்டிருக்கிறோமே, பேசிக்கொண்டிருப்பது எது? காந்தம். உணர்ந்து கொண்டிருப்பது காந்தம். இப்ப நாம எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்? நம்மை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறோம். தன்னைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம், தன்னைத்தான் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே அதனுள் இருந்து வெளிப்பட்டதுதான் என்று பார்க்கும் பொழுது தன்னையே உணர்வதுதான் இந்த மனதின் வேலை. அதை எல்லை கட்டி உணராமல் விரிந்து உணர்ந்து விட்டால் ஞானம். எல்லை கட்டி உணர்ந்தால் அது வாழ்க்கை. அந்த எல்லை கட்டிய நிலையிலேயே நின்றால் துன்பமான வாழ்க்கை. அதிலிருந்து விரிந்து நின்றால் ஆனந்தமான வாழ்க்கை. ஆக இதே காந்தம் என்பதுதான் அனைத்துமாக இருக்கிறது என்ற அடிப்படையில் வான்காந்தம் என்ற ஒன்றை தெரிந்து கொண்டால் அதுதான் ஜீவகாந்தமாக ஒவ்வொரு உயிருக்குள்ளாகவும் இருந்து உணர்வாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி பார்க்கும் பொழுது இதை சாதித்து விட்டோம், அதை சாதித்து விட்டோம் என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். எதை சாதித்திருக்கிறார்கள்? எதுவும் இல்லை. அவர்கள் எதையும் உருவாக்கவில்லை, எதையும் உருவாக்க முடியாது. அந்த அகம்பாவம் ஒன்றை மனிதன் விட்டுத்தானாக வேண்டும். அனைத்தையும் உருவாக்குவது இயற்கையாகிய இறைவன். அதை உருமாற்றுவதுதான் மனிதன். அந்த உருமாற்றம் என்பது கூட மனிதனுக்கு பயன்படுகிற வரையில் இருக்க வேண்டும், துன்பம் நீக்குகிற வரையில் இருக்க வேண்டும். துன்பம் கொடுப்பதாக மாறிவிட்டால் அது இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய துரோகம். இப்பொழுது பெரும்பாலும் துன்பத்தை கூட்டுவதற்கான உருமாற்றங்களை விஞ்ஞானம் செய்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய இந்த காந்தம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நமது தமிழ் ஆனந்த யோகத்தில் அடிக்கடி நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் காந்த தத்துவம், அலை இயக்க தத்துவம். இதை அடிப்படையாக கொண்ட செயல் விளைவு தத்துவம், கர்மவினை தத்துவம். இந்த நான்கிலும் ஒரு மனிதன் தெளிவாகிவிட்டான் என்று சொன்னார் அவன்தான் ஆன்மீகத்தின் பாதையில் நடப்பதற்கான தகுதி பெற்றவன். அங்குதான் அறம் வளரும், அங்குதான் மனிதன் ஒரு ஆனந்தமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இந்த தத்துவங்களை முடிந்த அளவுக்கு நாம் விளக்கிக் கொண்டே இருப்போம், விளங்கிக் கொண்டும் இருப்போம். இதை சமுதாயத்துக்கு எடுத்துச் செல்வோம். இது சமுதாயத்தில் இது சிறிதளவும் 1% கூட தெரியாமல் இருக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது. சமுதாயத்துக்கு எடுத்துச் செல்வோம், சமுதாயத்துக்கு எடுத்துச் செல்வோம், எடுத்துச் செல்வோம், எடுத்துச் செல்வோம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் சமுதாயத்துக்கு எடுத்துச் செல்லுங்கள், எடுத்துச் செல்லுங்கள், எடுத்துச் செல்லுங்கள், நீங்களே எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருப்பதாகத்தான் எனக்கு தெரிகிறது. ஏன் இந்த தயக்கம் என்று தெரியவில்லை. நல்லதை சமுதாயத்துக்கு கொண்டு செல்வதற்கு தயக்கம் இருக்கிறது. இந்த தயக்கம் மாற வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மனிதனாக இருக்கிறோம் என்ற ஒரு நிலையை அடைய முடியும். அந்த அடிப்படையிலே இந்த தத்துவம் உலகத்திற்கு விரிந்து பறந்து செல்லட்டும். வாழ்க வளமுடன்.